சில சமயம் நம்மளுக்கு மனசுல ரொம்ப பாரமா இருக்கும். இந்த உலகத்தையே வெறுத்து ஒருக்கிற அளவுக்கு இந்த உலகத்து மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம மனசுக்கு இதமா நம்மள ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரிஸ் எல்லாமே கேட்டோம் அப்படின்னா அது 1% ஆச்சு நம்மளோட பாடியை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்மள ஒரு சூப்பரான ஜென் ஸ்டோரி தான் பார்க்க போறோங்க. இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பர்டைசர் அகாடமில ஐடி, டெக்னாலஜி, இன்ஜினியரிங் ஓரியன்டா நம்மளுக்கு எல்லாத்தையுமே பண்டல்டு கோர்சஸை கிரியேட் பண்ணி நம்மளோட எக்ஸ்பர்டைசர் அகாடமில போட்டுருக்கிறோம். எல்லாமே டாப் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கவங்களை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்குமே அந்த இண்டிவிஜுவல் டொமைன்ல நாலேஜ் டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட எக்ஸ்பர்டைசர் அகாடமி செக் பண்ணி பாருங்க. அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான 2 ஜென் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல as usual நிறைய கிளைகள் எல்லாமே தொங்கிட்டு இருக்கு. அதுல ஒரே ஒரு கிளையில ஒரு கண்ணாடி தொங்கிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த பர்சன் என்ன பண்றா அப்படின்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்னா என்ன தெரியும், நம்மளோட உருவம் தான் அந்த கண்ணாடியில பிரதிபலிக்கணும். ஆனா அந்த மாதிரி அது பண்ணாம அதுக்கு பதிலா நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கும் அதை தான் பிரதிபலிக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த பர்சன் இப்ப கோபமாயிட்டாங்க அப்படின்னா கண்ணாடி பிளாக்கா மாறிடுது. அவன் அமைதியா இருந்தானா கண்ணாடி தெளிவா இருக்கு. பயந்து இருந்தானா அந்த கண்ணாடி பிளவு ஏற்பட்டு இருக்கிற மாதிரி காட்டுதுங்க. இவனுக்கு பார்த்த உடனே ஒரே ஆச்சரியமே ஆயிடுச்சு. என்னடா இது நம்மளோட உருவத்தை காட்டாம நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதே காட்டிட்டு இருக்கு. ஒருவேளை இது மனசுக்குள்ள இருக்கிறத படிக்கிற கண்ணாடியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மிகப்பெரிய திகைப்பு, ஆச்சரியம் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துச்சுங்க. இதை கிளியர் பண்ணும் அப்படிங்கறதுக்காக இந்த பர்சனோட ஆசான் கிட்டே அவன் போய் கேட்கிறான். என்னங்க கண்ணாடினா ஆஸ் யூஷுவல் இப்படிதானே இருக்கும், நம்ம போய் நின்னோம்னா நம்மளோட உருவத்தை காட்டும், அதான கண்ணாடி, அதுக்கு பதிலா நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதே காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு ஆசான் சிரிச்சுட்டு அவர்கிட்ட சொல்றாரு, இந்த உலகத்துல நிறைய பேரு இந்த கண்ணாடி மாதிரிதான் இருக்காங்க. உனக்கு யாராச்சும் இந்த மாதிரி கோபமா தெரிஞ்சாங்க அப்படின்னா நீ அவங்க கிட்ட இந்த மாதிரி கோபமா கடத்துற மாதிரி ஏதோ பண்ணிருப்ப. அடுத்தது அவங்க ஒருத்தருக்கு நல்லவனா தெரிஞ்சாங்க அப்படின்னா நீ அவங்களுக்கு நல்லவனா நடந்திருப்ப, அதனால அவங்க நல்லவனா தெரியுறாங்க அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னது சின்னதா இருந்தாலும் இந்த ஸ்டோரியோட மாரல் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே அந்த கண்ணாடி மாதிரி தான் பிரதிபலிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ மாறினா கண்டிப்பா இந்த உலகமும் மாறும். நீ மாறக்கு முன்னாடியே இந்த உலகத்தை குறை சொல்லிட்டு இருக்காத அப்படிங்கறதா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியோட மாரலேங்க. அடுத்த ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற கற்கள் எல்லாத்தையுமே பாலிஷ் பண்ணிட்டே இருக்கான். அப்ப அங்க டூரிஸ்டா ஒருத்தவங்க வராங்க. அந்த பர்சன் கேக்குறாங்க, எதுக்கு இந்த கல்லை போய் யூஸ்லெஸ்ஸா பாலிஷ் பண்ணிட்டு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, இந்த கல்லை வச்சு உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த கல்லை செதுக்கிட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க, நிச்சயமா இந்த கல் ஒரு நாளைக்கு பாடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். கல்லாது பாடுறதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டு அவன் போயிட்டான் டூரிஸ்ட்காரன். இவன் எப்ப போல ஆஸ் யூஷுவல் பாலிஷ் பண்ணிட்டே இருக்கான். இதே மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5-6 வருஷம் கடந்து போயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த பாலிஷ் பண்ணிட்டு இருந்த கல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலையா மாறிடுச்சுங்க. சோ அவன் என்ன அங்க இன்டைரக்டா மீன் பண்ணிருக்கான் அப்படின்னா, நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது இது சாமியா மாறினதுக்கு அப்புறம் இது பயங்கரமா சக்தி வந்துருச்சு. சோ இந்த சக்தியை இந்த உலகம் ஃபுல்லா பாடுவாங்க அப்படிங்கறதான் அவன் இந்த கல் பாடும் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எத்தனை திறமை இருந்தாலும் அந்த திறமையை நீங்க பாலிஷ் பண்ணதா ஒவ்வொன்னா மெருகேற்றி இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொண்டு வரும் அப்படிங்கறத இந்த ஸ்டோரியோட மாறலுங்க. என்னங்க இன்னைக்கு பார்த்த 2 ஸ்டோரியுமே உங்களுக்கு 1% ஆச்சு ஒரு மோட்டிவேட் கொடுத்துச்சா இல்லையா அப்படின்னு மறக்காம நமக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம நம்மளுடைய எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஸ்டுடியோல தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட விச் டைமண்ட் ஸ்டுடியோ அவைலபிளா இருக்குங்க. போட்காஸ்டிங் பர்பஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல செலிபிரிட்டி வச்சு இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே தாராளமா நம்மளோட ஸ்டுடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா A to Z செட்டப் எல்லாமே அங்க ரெடியா இருக்குங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.